இந்த உலகில் இன்னும் தீர்க்கப்படாத அல்லது விடை கிடைக்காத எத்தனையோ மர்மங்கள் இன்றும் இந்த பூமி தனக்குள் ஒளித்து வைத்துள்ளது. சில உலக மர்மங்களுக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்களும் இன்று வரை தர முடியாமல்தான் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். பல வருடங்களாக இந்த பகுதியை பற்றி மக்கள் பல வித்தியாசமான கதைகள் சொல்லி வருகின்றனர். இது எந்த அளவிற்கு உண்மை? இதில் உள்ள மர்மம் என்ன? வாங்க பார்க்கலாம். 1. பெர்முடா ட்ரையாங்கிள் என்றால் என்ன? எங்கு உள்ளது? உலகில் மிகவும் மர்மமான கடல் பகுதிகளில் ஒன்று பெர்முடா ட்ரையாங்கிள். இது வட அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு கற்பனை முக்கோண பகுதி. இந்த பகுதி 3 இடங்களை இணைக்கிறது: மயாமி, பெர்முடா தீவு மற்றும் பியூர்டோ ரீகோ. இந்த 3 இடங்களை இணைத்தால் ஒரு பெரிய முக்கோணம் உருவாகிறது. அதனால் இதற்கு ட்ரையாங்கிள் என்ற பெயர் வந்தது. பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மர்மமாக காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சில சமயங்களில் எந்த SOS சிக்னலும் இல்லாமல் அவை மறைந்து போனதாக பதிவுகள் கூறுகின்றன. இதனால் இந்த இடம் உலகம் முழுவதும் ஒரு மர்மமான பகுதி என்று பேசப்படுகிறது. சிலர் இதை இயற்கை காரணங்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் சிலர் இதை இன்னும் புரியாத மர்மம் என்று நம்புகிறார்கள். 2. இந்த மர்மம் உலகம் முழுவதும் எப்படி பிரபலமானது? பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய கதைகள் 20ஆம் நூற்றாண்டில் அதிகமாக பிரபலமானது. பல பத்திரிகைகள் இந்த பகுதியில் நடந்த மர்மமான சம்பவங்களை வெளியிட்டன. 1950ஆம் ஆண்டுகளில் சில விமானங்கள் காணாமல் போன செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன்பின் எழுத்தாளர்கள் இந்த மர்மத்தை பற்றி புத்தகங்கள் எழுதத் தொடங்கினர். 1974ஆம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகம் இந்த கதையை உலகம் முழுவதும் பரவச் செய்தது. அதன் பிறகு டிவி நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவணப்படங்களிலும் இது பேசப்பட்டது. பலர் இந்த இடத்தில் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம் என்று கருதினர். சிலர் இதை ஏலியன்ஸ், அதாவது வேற்று கிரகவாசிகளின் செயலாக இருக்கலாம் என்று பேச ஆரம்பித்தனர். இதனால் இந்த பகுதி ஒரு உலகளாவிய மர்மமாக மாறியது. இன்று வரை இது மக்கள் ஆர்வத்தை தூண்டும் ஒரு மர்மமாக உள்ளது. 3. என்ன நடந்தது? மர்மமான விமானங்களும் கப்பல்களும். பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய முக்கிய காரணம் பல காணாமல் போன சம்பவங்கள். பல கப்பல்கள் இந்த பகுதியில் சென்றபின் திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. சில விமானங்களும் திடீரென ரேடாரிலிருந்து மறைந்தன. மிகவும் பிரபலமான சம்பவம் ஃப்ளைட் 19 என்ற விமான குழுவின் காணாமல் போனது. 1945ஆம் ஆண்டு 5 விமானங்கள் பயிற்சி பரப்பில் இருந்தபோது காணாமல் போனது. அவர்கள் கடைசியாக திசை தெரியவில்லை என்று ரேடியோவில் தெரிவித்தனர். அதன் பிறகு அவர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவர்களை தேடச் சென்ற மற்றொரு விமானமும் திரும்பவில்லை. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன்பின் இந்த பகுதி மர்மமான இடமாக பேசப்பட்டது. 4. ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி முடிவு. பல விஞ்ஞானிகள் இந்த மர்மத்தை ஆராய்ந்துள்ளனர். சிலர் இந்த பகுதியில் சக்தி வாய்ந்த காந்த விசை இருக்கலாம் என்று கூறினர். இந்த காந்த விசை கம்பஸ் கருவிகளை பாதிக்கலாம். அதனால் விமானங்களும் கப்பல்களும் திசை மாறி சென்றிருக்கலாம் என்று கூறுகின்றனர். சிலர் கடலில் உருவாகும் மெத்தேன் வாயு காரணமாக இருக்கலாம் என்று கூறினர். அந்த வாயு திடீரென மேலே வந்தால் கப்பல்கள் மூழ்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த பகுதியில் திடீர் புயல்கள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. கடல் அலைகள் மிகவும் ஆபத்தானதாக மாறும். அதனால் விபத்துகள் நடந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனவே சிலருக்கு இது மர்மமல்ல, இயற்கை காரணங்களின் விளைவு என்று தோன்றுகிறது. கடைசியாக தொலைந்து போன விமானம் அல்லது கப்பலின் கதை. பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய பல கதைகளில் ஒன்று ஒரு சரக்கு கப்பலின் கதை. அந்த கப்பல் நல்ல வானிலை நிலையில் பயணம் தொடங்கியது. கப்பலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கேப்டன் தெரிவித்தார். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த கப்பலுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தேடுதல் குழுக்கள் பல நாட்கள் அந்த பகுதியை ஆராய்ந்தனர். ஆனால் கப்பலின் சுவடும் கூட கிடைக்கவில்லை. இது மக்கள் மனதில் இன்னும் பல கேள்விகளை எழுப்பியது. உண்மையில் என்ன நடந்தது என்பது இன்னும் தெரியவில்லை. சிலர் இதை இயற்கை விபத்து என்று கூறுகிறார்கள், ஆனால் சிலர் இன்னும் இதை தீராத மர்மமாகவே பார்க்கிறார்கள். முடிவு: உண்மையா மர்மமா? பெர்முடா ட்ரையாங்கிள் இன்று வரை உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு மர்மம். பல விஞ்ஞான விளக்கங்கள் இருந்தாலும் மக்கள் ஆர்வம் குறையவில்லை. இந்த பகுதி உண்மையில் ஆபத்தான கடல் பகுதியாக இருக்கலாம். அதே நேரத்தில் சில கதைகள் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மர்மம் மனிதர்களின் கற்பனையை தூண்டியுள்ளது. பல புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் இதை பற்றி உருவாகியுள்ளன. இன்று வரை பலர் இந்த இடத்தை ஆராய்ந்து வருகின்றனர். ஒரு நாள் இந்த மர்மத்தின் உண்மை முழுமையாக தெரியக்கூடும்.
ஆனால் அந்த நாள் வரும் வரை பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு புதிராகவே இருக்கும். அதனால்தான் இந்த கதை இன்னும் உலகத்தை கவர்கிறது. இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.